அண்மைச் செய்தி. கேரள மாநிலம் கண்ணூரில் 8 வயது சிறுமியை கொடூரமாக துன்புறுத்திய தந்தை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். தற்போது சிறுமியின் நிலை என்னவாக இருக்கிறது? தந்தை மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்திற்குட்பட்ட செருபுழா பகுதியைச் சேர்ந்தவர் மாமச்சன். கூலி தொழிலாளியான இவரது மனைவி அனிதா, கணவன் மனைவிக்கு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக தற்போது அனிதா தனது தாயார் வீட்டில் வசித்து வருகிறார். இவருடைய 2 பிள்ளைகள், அதாவது ஒரு மகன் ஒரு மகள், 2 பேரும் தந்தையுடன் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில தாயார நீண்ட நாட்களாக பார்க்காததுனால வருத்தத்துல இந்த மகள், 8 வயது மகள், அவரை தாயாரை வரவழைப்பதற்காக ஒரு பிராங்க் வீடியோ ஒன்றை தயார் செய்தார். அந்த வீடியோ தயார் செய்யப்பட்ட நிலையில் அவரது மொபைலில் இருந்து அவருடைய அண்ணன், 12 வயது அண்ணன், அதை சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்தார். அது வைரல் ஆச்சு. இந்த பிராங்க் வீடியோவை தகப்பனார் மாமச்சன் பார்த்த நிலையில அவருக்கு மகள் மீது கோபம் வந்தது. தன்னை விட்டு பிரிந்த மனைவியை வரவழைப்பதற்கு அந்த மகள் இவ்வாறு செய்தது அவருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்திய நிலையில் அவர் கொடூரமாக தனது மகளை தாக்கினார். அது மட்டுமல்லாமல் அறிவால் கொண்டு வெட்டுவதற்கு ஓங்கிய சம்பவம் கூட நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதை போலீசார் உடனடியாக மாமச்சன் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார். சின்னஞ்சிறு சிறுமியை கொடூரமாக தாக்கிய தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு மேலாக குழந்தைகள் பாதுகாப்பு உரிமை ஆணையத்தினுடைய கேரள மாநிலத்தினுடைய அந்த ஆணையம் தானாக முன்வந்து வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தாக்கப்பட்ட சிறுமி குழந்தைகள் நல அதிகாரிகளுடைய கண்காணிப்புல தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தகவல்களுக்கு நன்றி பிரசாத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.